வணக்கம். தமிழ்நாட்டுல பலரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி. இந்த திட்டம் பத்தி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சோ அத பத்தின ஒரு முழுமையான விளக்கத்தை தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துருவோம். நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புற ஒரே கேள்வி இதுதான். உங்க நகைக்கடன் இந்த தள்ளுபடி திட்டத்துல வருமா வராதா? இதற்கான பதிலை தெரிஞ்சுக்க தேவையான எல்லா விவரங்களையும் நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த முழு விளக்கத்திலேயும் அரசாங்கத்தோட வாக்குறுதியில ஆரம்பிச்சு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு, என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, எப்படி செக் பண்ணுவாங்க, என்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, கடைசியா ஏன் இப்போ இந்த அறிவிப்பு வந்திருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓகே, முதல்ல இந்த கடன் தள்ளுபடி வாக்குறுதினா என்ன, ஏன் இது இவ்ளோ பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கியிருக்கு, அரசாங்கம் என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாங்க, இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமே உண்மையிலே கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு உதவணுன்றது தான். ரொம்ப நாளா கடனை கட்ட முடியாம சிரமப்படுறவங்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குன்னு அரசாங்கம் எதிர்பார்க்குது. சரி, இந்த நிவாரணம் எல்லாருக்கும் கிடைக்குமா? இல்ல, முதல்ல யாருக்கு கிடைக்கும்னு பார்க்கலாம். ஏன்னா அரசாங்கம் ஒரு முன்னுரிமை முறையை வச்சுதான் தகுதியானவங்களை தேர்ந்தெடுக்க போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல ஒரு அடுக்குமுறை இருக்கு. முதல் முன்னுரிமை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு. இது எப்படி கண்டுபிடிப்பாங்க? உங்க ரேஷன் கார்டை வச்சுதான். அவங்களுக்கு அப்புறம் தான் நடுத்தர வர்க்கம், அப்புறம் மற்ற குடும்பங்கள்னு வரிசையா பரிசீலனைக்கு எடுத்துப்பாங்க. இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. கவனிங்க, உங்க கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதான்னு தீர்மானிக்க போறதே இந்த விதிகள் தான். இது சரியா புரிஞ்சுக்கோங்க. இதோ இருக்கு மேஜிக் நம்பர் 5. வெறும் 5 பவுன். உங்க நகைக்கடன் 5 பவுன் அல்லது அதுக்கு குறைவா இருக்கணும். 1 கிராம் பேசி இருந்தாலும் அந்த கடன் ஆட்டோமேட்டிக்கா தகுதி இழந்துடும். அவ்வளவுதான், சிம்பிள். இதுல தான் நிறைய பேருக்கு குழப்பம் வருது. ஒரு குடும்பத்துல கணவர், மனைவி, பிள்ளைன்னு 3 பேருமே தனித்தனியா 5 பவுனுக்கு கீழே கடன் வாங்கியிருந்தா எல்லாருக்கும் தள்ளுபடி கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு குடும்பத்துக்கு, அதாவது ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தள்ளுபடி. இத மனசுல வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த திட்டம் கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும்தான். நீங்க எஸ்பிஐ, ஐஓபி, கனரா பேங்க் மாதிரி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல வச்ச நகைக்கடனுக்கு இது பொருந்தாது. அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் எப்படி நடக்கும்? தகுதியானவங்கள அரசாங்கம் எப்படி கண்டுபிடிக்க போகுது? அந்த அதிகாரப்பூர்வ அறிபார்ப்பு முறை எப்படி இருக்கும்னு இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நீங்க இதுக்காக புதுசா எந்த அப்ளிகேஷனும் கொடுக்க தேவையில்லை. எங்கேயும் அலைய வேண்டாம். கூட்டுறவுத்துறை அதிகாரிகளே பேங்க்ல இருக்கிற ரெக்கார்டுகளை வச்சு தகுதியானவங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த சரிபார்ப்பு முறை எப்படி நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல உங்க பேங்க்ல இருக்கிற ஃபைல்களை சரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க ஆதார், ரேஷன் கார்டு நம்பரை வச்சு ஒரு குடும்பம் வேற வேற கூட்டுறவு சங்கங்கள்ல கடன் வாங்கியிருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. இது ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். அதனால ஏமாத்தவே முடியாது. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவாங்க. எல்லாம் சரி பார்த்து கடைசியா ஒரு ஃபைனல் லிஸ்ட் ரெடி பண்ணி அதை உங்க பேங்க் பிரான்ச்சுக்கு அனுப்புவாங்க. இப்போ நாம கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய தவறுகளை பத்தி பார்க்கலாம். ஏன்னா போன தடவை 2021 கொடுத்த தள்ளுபடியில இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளால தான் நிறைய பேரோட கடன் நிராகரிக்கப்பட்டது. அது உங்களுக்கு நடக்காம பாத்துக்கணும். மறுபடியும் சொல்றேன், ஒரே குடும்பத்துல பல பேர் கடன் வாங்கியிருந்தா அரசாங்கத்துக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. உங்க ஆதார், ரேஷன் கார்டை வச்சு எல்லா கடன்களையும் ஒன்னா இணைச்சு பாத்துடுவாங்க. இந்த வசிப்பிட விதியை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கடன் வாங்குற கூட்டுறவு சங்கம் நீங்க குடியிருக்கிற பகுதிக்குள்ள தான் இருக்கணும். வேற ஒரு மாவட்டத்துல இருக்கிற சங்கத்துல கடன் வாங்கியிருந்தா அது தகுதி பெறாது. இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல அடிக்கடி பெரிய தொகையெல்லாம் வந்து போயிட்டு இருந்தா அதிகாரிகள் உங்களை பார்த்து இவருக்கு நிதி நெருக்கடி இருக்கிற மாதிரி தெரியலையே நினைக்க வாய்ப்பு இருக்கு. இதுவே உங்க கடன் தள்ளுபடியாகாம போறதுக்கு ஒரு காரணமா அமையலாம். சரி, கடைசியா ஒரு நிமிஷம் கொஞ்சம் தள்ளி நின்னு யோசிப்போம். ஏன் இந்த அறிவிப்பெல்லாம் இப்ப வருது? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்னு, வரப்போற 2026 தேர்தலை மனசுல வச்ச ஒரு அரசியல் நகர்வா இருக்கலாம். அதே சமயம் கிராமப்புறங்கள்ல இருக்கிற விவசாயிகளுக்கும் ஏழை குடும்பங்களுக்கும் உண்மையிலே உதவணுங்கிற நோக்கமும் இருக்கு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமும் இருக்கு. இப்போ சரிபார்ப்பு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? உங்க ஆவணங்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அதிகாரப்பூர்வ பட்டியல் வெளியானதும் உங்க பக்கத்துல இருக்கிற கூட்டுறவு வங்கிக்கு நேர்ல போய் உங்க பேர் லிஸ்ட்ல இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. கொஞ்சம் உஷாரா விவரமா இருந்தா நல்லது.